விஜய்க்கு வந்து போதிய பாதுகாப்பு தரலன்னு சொல்லி உள்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் அனுப்புறதுக்கு பதிலா வந்து மணிப்பூர் ஆளுநர் அஜய்குமார் பல்லாக்கு வந்து கடிதம் அனுப்பியிருக்காங்க. இந்த நியூஸ்லாம் பாத்தீங்களா? இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? தமிழ்நாடு முழுக்க வந்து தேர்தல் வந்து ரொம்ப வீரியமா போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, ம். அத தாண்டி நெறைய காமெடிகள் தான் தமிழக தேர்தல் களத்துல நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த அப்பா ஸ்டாலின் அவர்களுடைய வாக்குறுதிகள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப காமெடியா இருந்துச்சு. வடிவேல் செய்ய முடியாத காமெடி, சந்தானம் செய்ய முடியாது. ம். அவரோட மகன் உதயநிதி செய்ய முடியாத காமெடிய கூட அப்பா ஸ்டாலின் செஞ்சாரு. அந்த காமெடிக்கு ஈக்குவலா வந்து டிவிக்கே பண்ண காமெடி அது. ம். அதாவது என்னன்னா, ஆக்சுவலா தாவேகாவினுடைய பொதுக்கூட்டத்துல பாதுகாப்பு குளறுபடிகள் இருக்கான்னா இருக்கு. ம். பாதுகாப்பு சரியா இல்ல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, வில்லிவாக்கத்துல ம். இந்த பாட்டில் அடிச்சு எறிஞ்சாய்ங்க. நம்ம கரூர்ல கூட பார்த்தோம். அந்த ம். மாரி பாதுகாப்புகள் மெயினா வந்து தாவேகாவுக்கு இந்த திமுக அரசாங்கம் வந்து பாதுகாப்பு குடுக்குறது கிடையாது. ம். காவல்துறைகள் ரொம்ப கெடுபிடி விதிக்கிறாங்க. இவிங்க கூட்டத்துக்கு மட்டும், தாவேகாக்கு மட்டும்னா, திமுக தாவேகாவ பார்த்து பயப்படுதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ம். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து இளைஞர்கள் வந்து அங்க ஏறுறான், ம். இங்க ஏறுறான்னு ஒரு பிரச்சாரத்த திமுக கையில எடுக்குறாங்க. இப்ப இவங்க அதுக்கு பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, ஒரு கடிதம் எழுதுறாங்க. ம். அந்த கடிதம் யாருக்கு அனுப்ப வேண்டிய கடிதம்? உள்துறை அமைச்சகத்துக்கு. உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்ப வேண்டிய கடிதத்த மணிப்பூர் ஆளுநருக்கு அனுப்புனீங்கன்னா, அப்ப நீங்க 6 மணிக்கு மேல தன்னிலை மறந்து இருக்கிறீங்களா? இப்ப நம்ம சுய நினைவோட இருந்தோம்னா, இப்ப நம்மளே ஒரு டிவி சேனல்ல ஒர்க் பண்ற நீங்களே, ஒரு சுய நினைவை இழந்து இருந்து, இப்படி வந்து ஒரு லெட்டர் அனுப்புனா, இந்த கம்பெனி உங்கள வேலைக்கு வச்சுக்குமா? மிஸ்டேக் ஹேப்பன்ஸ் தானே. மனிதர்களா இருந்தா தவறுகள் நடக்கதானே ஏம்மா செய்யும். நீ ஒரு சாமானிய மனுஷனா இருந்தேன்னா, உனக்கு பிரச்சனை இல்ல. நீ ஒரு தலைவன். ஒரு தலைவன் இவ்வளவு ஒரு சிறிய தப்பு பண்றது, மிகப்பெரிய இடத்துல கொண்டு போய் உன்னைய நிறுத்தும். ம். நிறுத்திருச்சா இல்லையா அந்த லெட்டர் விஷயத்துல? ம். எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் அது. ம். இப்ப இத பார்க்கும்போது தான் நமக்கு தோணுது, தாவேகாவினருக்கு மிகப்பெரிய அரசியல் ஒரு பயிற்சி கூடம் தேவைப்படுகிறது. அந்த ம். பயிற்சி கூடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மிகப்பெரிய கட்சிகள்ட்ட இருந்து இவங்க கத்துக்கணும். அரசியல் பாடம்னா என்ன? ம். அரசியல்ல லெட்டர் யாருக்கு அனுப்பணும்? ம். யாரு வந்து முதலமைச்சரு, யாரு துணை முதலமைச்சரு, யாரு பிரதமருன்னு இவங்களுக்கு உட்கார்ந்து ஒரு பாடம் எடுக்கணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கிறோம். ஆ. இப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சுட்டு விஜய்க்கு வந்தும் தாவேக்கால இருக்கிறவங்களுக்கும் அரசியல் பாடம் தேவைன்னு சொல்றீங்க. அதே மாதிரி இந்த விஜய் வந்து வேட்பாளர்கள் பட்டியல் வந்து வெளியிட்டிருந்தாரு. அதெல்லாம் விடும்போது வந்து சரி எனக்கே பர்சனலா வந்து சரி ஒரு ஒரு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருந்தது. யார் அப்படின்னு பார்த்தா, அது பார்த்ததுக்கு அப்புறம் ஓட்டு போடுற ஒரு எண்ணமே வரமாட்டுது. ஏன்னா வேட்பாளர்கள் அப்படி. நான் கூட இருக்கிற நண்பர் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீட்டு. இவர் வராரா இவருக்கு ஒரு சீட்டு. நான் போறேன்னா எனக்கு ஒரு சீட்டு. அப்படின்ற மாதிரி தான் பார்க்குற எனக்கு பர்சனலா தோணுச்சு. உங்களுக்கு பார்க்குறப்ப என்ன தோணுது? இல்ல இப்ப நீங்க நீங்க வேட்பாளர் குடுப்பீங்களா விஜய்க்கு? அப்புறம் என்னமோ இவ்வளவு பேசுறீங்க? அவருடைய கட்சி. ம். அவருக்கு ஒரு உரிமை இருக்கு. ம். கட்சியை நடத்துவதற்கு உரிமை இருக்கு. ம். ஜனநாயக நாட்டுல யார வேணா வேட்பாளரா அறிவிக்கலாம். ம். ஏன் இவ்வளவு பேசுறீங்க நீங்க? ஏன் ஸ்டாலினுக்கு வந்து சீட்டு குடுத்துருக்காங்க? ஸ்டாலினோட மகன் உதயநிதிக்கு சீட்டு குடுக்குறாங்க. உதயநிதியோட ஃப்ரெண்டு அன்பில் மகேஷுக்கு சீட்டு குடுக்குறாங்க. அன்பில் மகேஷோட ஃப்ரெண்டு டிஆர்பி ராஜாக்கு சீட்டு குடுக்குறாங்க. சபரீசன் சம்பந்தமே இல்லாத சபரீசனோட ஃப்ரெண்டு அண்ணா நகர் கார்த்திக் வில்லிவாக்கத்துல சீட்டு குடுக்குறாங்கன்னு உங்களால கேட்க முடியுமா? ம். ஏன் விஜய் மட்டும் கேட்குறீங்க? அப்படின்னு தமிழக மக்கள் கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, திமுகவும் தாவேகாவும் ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் இயங்குகிறது அப்படின்னு இதை காட்டுது. இப்போ நீங்க ஏடிஎம்கேவோட கேண்டிடேட் லிஸ்ட்டை பாருங்க. யாருமே அப்பமைய நிக்கல எந்த தொகுதியிலையுமே. அப்புறம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க நிக்கல. இப்போ இது நாம் தமிழரோட ஏதோ ஒரு மாற்று கட்சியினோட எடுத்து பார்த்தா எந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரே மாவட்டத்துக்குள்ள வேற வேற தொகுதியில நிக்கல. ஆனா திமுகவை பாத்தீங்கன்னா ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொந்தக்காரங்களே எல்லா தொகுதியிலும் நிப்பான். இப்ப திண்டுக்கல் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ஆத்தூர் தொகுதியில அப்பா நிக்கிறாரு ஐ பெரியசாமி. மகன் வந்து திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் தொகுதிக்குள்ள நிக்கிறாரு. அப்போ இந்த குடும்ப கட்சி குடும்ப வேட்பாளர்கள் இதையே தான் தாவேகாவும் பிரதிபலிக்குது. இப்பதான் எனக்கு என்ன தோணுதுன்னா, டிஎம்கேவும் டிவிகேவும் தான் ஃபைட்டுன்னாங்க பாத்தீங்களா? குடும்ப அரசியல் நடத்துவது யாரு? ஃப்ரெண்டுக்கு சீட்டு கொடுப்பது யாரு? கூட பழகுன இந்த கிளாஸ்மேட்டுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கறது யாரு அப்படின்னு பார்த்தா 2 பேருக்கு இடையில போட்டி. அது என்னன்னா நீங்க சொல்றது ஓகே. இந்த ஃபேமிலிக்காக குடுக்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்காக குடுக்குறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, மோஸ்டா அந்த தாவேகா வேட்பாளர்கள் அறிவிச்சவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு கேஸ் இருக்கு கண்டிப்பா. அதே மாதிரி திமுகல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கேஸ் இல்லாத ஆளே கிடையாது தான். அது வேற விஷயம். அதே மாதிரி தான் தாவேகா அந்த வேட்பாளர்கள் பட்டியல் வெளிவருமே ஒரு பாலியல் தொல்லை கொடுத்தவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. இதே பக்கம் திமுகல பார்த்தோம்னா கிட்னி திருடவங்களுக்கு சீட்டு, ஊழல் பண்ணவங்களுக்கு சீட்டு. அதாவது மெயினா நம்ம மக்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா, திமுகவுல திருடங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருக்காங்க. அது எந்த திருடன் அப்படின்னா கிட்னி திருடனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப தாவேகாவால பார்த்தோன்னா பல வழக்குகள் இருக்கும். இப்ப அதிமுக கேண்டிடேட்டுக்கும் வழக்குகள் இருக்கும். அது நம்ம வந்து இல்லைன்னா மறுக்க முடியாது. அந்த வழக்குகள் உண்மையான வழக்கா பொய்யான வழக்கான்னு நிரூபிக்க வேண்டியது யாரோட வேலை? நீதிமன்றத்தோட வேலை. அவங்க சொன்னாதான் அதிமுக வேட்பாளர்கள் குற்றவாளியா
இல்லைன்னா திமுக வேட்பாளர்கள் குற்றவாளியான்னு தெரியும். ஆனா குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட ஒருத்தனுக்கு அவரோட மருத்துவமனைக்கு சீல் வச்சுட்டாங்க. அந்த வேட்பாளருக்கு திமுக சீட்டு கொடுத்துருக்காங்கன்னா இந்த கட்சி எவ்வளவு பெரிய மோசமான கட்சியா இருக்கும், எவ்வளவு பெரிய திருட்டு பய கட்சியா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்ல. இப்போ தாவேக்காலே அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ கூட பார்த்திருப்பீங்க. ஏதோ ஜெகநாத் மிஸ்ரான் யாரோ ஒரு ஆளுக்கு வந்து தேனி மாவட்டத்துல ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. கம்பம் தொகுதியா, தேனி மாவட்டத்துல ஏதோ ஒரு தொகுதியில கொடுத்துருக்காங்க. அந்த நபர் வந்து சாதியை தூக்கி பிடிக்கிறாரு, சாதிய வேட்பாளரா இருக்காருன்னு ஒரு வீடியோ வெளியில வந்து பாத்தீங்களா? உடனே திமுக காரங்களா என்ன சொல்றாங்க, பாத்தீங்களா டிவிக்கேவ ஒரு சாதி வேட்பாளரை போட்டிருக்காங்க, எவ்வளவு சாதி. ஆனா நம்ம என்ன கேக்குறோம்னா, இவங்க யாரு உத்தமிங்களா? நேத்து துரைமுருகன் பாத்தீங்களா, துரைமுருகன் காட்பாடி தொகுதியில பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது அவருக்கு ஆதரவாக விசிகாவினுடைய மாவட்ட செயலாளர் பிரச்சாரத்துக்கு போறாரு. அந்த வண்டியில ஏறி நிக்கும் போது கீழே இறங்கு, நீ எல்லாம் எனக்கு ஈக்குவல் கிடையாது அப்படின்னு அந்த சொல்றாருன்னா எவ்வளவு பெரிய சாதி வெறி ஆணவத்தின் உச்சம் இந்த துரைமுருகனுக்கு இருக்கும். துரைமுருகனோட மயம் பக்கத்துல நிக்கலாம், ஆனா விசிகாவினுடைய மாவட்ட செயலாளர்னா துரைமுருகனுக்கு இது வந்துருமா, சாதி வெறி வந்துருமா, சாதி ஆணவம் வந்துருமா? இதெல்லாம் இந்த 2026ல வீட்டுக்கு அடிச்சு உட்கார வைக்கணும். இவங்க எல்லாம் அடிச்சு வீட்டுக்கு விரட்டணும். எங்க நீங்க எப்படி உட்கார வைப்பீங்க? ஓட்டு போலாம் தான் வெட்டுவேன்றாங்களே திமுக. ஓட்டு போலாம் மணச்சநல்லூர் இதுல ஏமா உன்னோட எப்படி சொல்ற ஆணவம் எல்லாமே வந்து அடக்கப்படும். தமிழக மக்களை நீ சாதாரணமா நினைச்சிடாத. 2011ல எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுத்த மக்கள், 2001ல எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுத்த மக்கள், 1991ல உனக்கு தெரியும் அவங்க அப்பாவே அடக்கி உடக்கி உட்கார வச்ச மக்கள். மகன் ஸ்டாலின் தான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது இவருக்கு. ஏன்னா இவருக்கு பட்டறிவும் இல்லை, படிப்பறிவும் கிடையாது, ஒரு அறிவும் கிடையாது. இவர் வந்து உண்மையில் தாவேகாவுடைய தொண்டர் இருக்கக்கூடிய அறிவு அப்பா ஸ்டாலினுக்கு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, இந்த ஆணவ பேச்சு இருக்குல்ல, மிகச்சிறந்த ஆணவ பேச்சு திமுக காரங்கள்ட்ட, அந்த சாதி மதத்தை வைத்து அரசியல் செய்யறது. அதனாலதான் அமைச்சர் பொன்முடிக்கே சீட்டு கிடையாது. யாருக்காவது தெரியுமா? அமைச்சர் பொன்முடி சாதி ஆணவ பேச்சு. ஒரு மேடையில ஒரு அம்மா உட்காந்துருக்கும் போது, அம்மா நீ எஸ்சியா அப்படின்னு கேட்டார்ல, அது என்ன உனக்கு, என்ன நீ பெரிய இதா? நான் கேக்குறேன், என்ன நீ என்ன இப்ப அமைச்சர்னா நீ பெரிய ஆளா? ஆமா நான் எஸ்சி தான், இப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன. இப்ப பிரச்சனை வந்துச்சு, உனக்கு சீட்டே இல்லையா? இதே மாதிரி சாதி ஆணவ பேச்சுனால, மத ஆணவ பேச்சுனாலதான் அமைச்சர் மனோ தங்கராஜ் கன்னியாகுமரி மாவட்டத்துல அவருக்கு சீட் இல்லை. இந்த ஆணவ போக்குக்கெல்லாம் ஒரே ஒரு ஓரம் கட்டி உட்கார வைக்கணும்னா ஒரே முடிவு, நீங்கள் போடுகிற ஓட்டு அப்படின்னு மக்கள்கிட்ட நமக்கு சொல்லணும், அவேர்னஸ் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். திமுகவை விரட்டி அடிக்கணும். இப்போ வந்து நீங்க சொன்னீங்க ஸ்டாலின்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு. எனக்கு டக்குன்னு என்ன மைண்ட் போச்சுன்னா, நேற்று வந்து ராஜா வந்து ஒரு ஆடியோ வெளியே இருந்துச்சு, அவரும் அதே தான் உங்களுக்கு, அவரெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. ஏமா நானாவது டீசெண்டா பேசுறேம்மா. ராசா திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன சொல்றாரு, ஸ்டாலினுக்கு மூளையே இல்லைன்றாரு. மூளை இல்லாத ஸ்டாலின். அப்ப மண்டையில என்ன வச்சிருக்காரு, களிமண்ணா வச்சிருக்காரு, நம்ம கேட்க முடியுமா? அது வந்து என்னைய பொறுத்த மட்டும் அவர் வந்து நல்லவரோ கெட்டவரோ தனி மனித விமர்சனத்துக்குள்ள நான் போல. ஆனா உன்னுடைய கட்சியை சார்ந்த ஒரு எம்பிய சொல்றாரு உனக்கு மண்டையில மூளை இல்லைன்னா, எவ்வளவு பெரிய ஒரு மூளையற்ற முதலமைச்சர் 5 வருஷம் இந்த தமிழ்நாடு பெற்று இருந்துச்சு நினைச்சு பாருங்க. இவங்க திருடி இருக்காங்க, திருடி ஆட்டையை போட்டு பணத்துலதான் கலைஞர் டிவியே நடத்துறாங்கன்னு ஒரு குற்றவாளி ஒப்புக்கொள்கிறார். அவர் குற்றவாளியா இல்லையா நீதிமன்றம் சொல்லட்டும். ஆனா அவர் சொல்றாருன்னா எவ்வளவு இது வந்து பார்க்கணும். இப்ப நீ சாதாரண மனுஷர் போய் சொன்னா யாராவது விமர்சிப்பாங்களா? அதை கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஒரு உச்சத்தில் தலைவரா இருக்கக்கூடியவர், ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் திமுக, அவரே சொல்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாரு, இவங்க இப்படியே கலைஞர் போனதுக்கு அப்புறம் மயங்கையில கட்சி வந்துடும், ஆனா என்ன நடந்தாலும் என்னைய கட்சியில இருந்து தூக்க முடியாது, என்கிட்ட தான் இந்த குடிமை இருக்கு அப்படின்றாரு. அப்படி மட்டுமா சொன்னாரு? கருணாநிதிக்கு அப்புறம் நான் தான் அப்படின்லாம் சொன்னாரு. இது எங்க எனக்கு கிளிக் ஆகுச்சுன்னா, அக்கா கனிமொழியை வந்து மாநில அரசியல் அதுல வந்து ஈடுபட விடாம தடுப்பதற்காக ஸ்டாலின் பல வேலைகளை பார்த்தார். அப்போ இந்த ஆடியோ லீக் ஆகுதும் போது நமக்கு மேட்ச் பண்ணி பார்க்குற மாதிரி பார்த்தோம்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தெரியுமா? அது வந்து உலக நாடுகளை குலுங்க வச்சுச்சு, அதிர வச்சுச்சு. அடா இப்படி பண்ணுவாங்களாப்பா அப்படின்னு. அப்போ ராசா கையில் இருக்கக்கூடியது ஸ்டாலின் ஃபைல்ஸ் அப்படின்னு ஏதோ வச்சிருப்பாரு போல. உண்மையில் நான் அப்படிதான் நினைக்கிறேன். இது வந்து அரசியல்ல நம்ம பார்க்க வேண்டிய கருத்து என்னன்னா, ஸ்டாலினோட குடுமி என் கையில இருக்கு, நான் தான் அடுத்த திமுகவினுடைய தலைவர்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, அது எப்ஸ்டீன் ஃபைல்ஸை விட மிக மோசமான ஃபைல்ஸை ஸ்டாலின் ஃபைல்ஸை ராசா கையில வச்சிருக்காரு. அது மிக விரைவில் வரும், திமுக உடையும், இந்த கட்சியே நம்ம இருக்காது தமிழ்நாட்டுல. நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா வந்து கரூரும் கோவையும் நம்ம கையில தான் இருக்கு, என்னோட இளைய சகோதரர் எல்லாத்தையும் பாத்துக்கோ நம்பிக்கையெல்லாம் மேடையில பேசுறாரு.
உங்க இளைய சகோதரர் யாரு? செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி பேண்ட்ல ஒண்ணு கடிச்ச விஷயம் உனக்கு தெரியுமா? ஐயோ, பேண்ட்ல ஒண்ணு கடிச்சாருமா. சிபிஐ வழக்கு வரும்போது ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகும்போது அம்மா நெஞ்சில கை வச்சதை பாத்தியா போட்டோ? அப்புறம் எங்கெங்கயோ ஒண்ணு கடிச்சதெல்லாம் பாத்தியா? ஒன்னால ஒன்னையவே காப்பாத்த முடியாத ஆளு நீ. இவரு வந்து கோவையை காப்பாத்த போறாரு, கரூரை காப்பாத்த போறாரா? அது மட்டும் இல்ல, உன்னால ஜெயில இருந்து வெளியே வர முடிஞ்சா? நீ அமைச்சராரு, எம்எல்ஏவாரு, ஜெயில இருந்து வெளியில வர முடிஞ்சா? ஒரு வழக்க உன்னால சந்திக்க முடிஞ்சா? நீயே ஜெயிலுக்குள்ள ஒண்ணு கடிச்சிட்டு தானே கிடந்த. சோதனையை சாதனையாக்கி வெற்றி கண்ட அமைச்சர் தான் எங்க அமைச்சர் எல்லாம் பேசுறாரு. ஏன்னா அது ஒரு தடவை உள்ள போயிட்டு வந்து திரும்பி அமைச்சர் பொறுப்பேற்று அந்த அமைச்சர் பொறுப்பை புடுங்கினது உன்னோட சாதனையா? கேவலமா இல்ல? ஜெயிலுக்குள்ளே அமைச்சரா இருந்தது சாதனை தானங்க. நீ ஜெயிலுக்குள்ள அமைச்சரா இருமா, எதுக்குமா பேண்ட்ல ஒண்ணு கடிச்சேன்னு மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நீ தானே வீரர், நீ தானே வந்து மிகப்பெரிய அரசியல்வாதி, நீ மிகப்பெரிய வீரன் தானே, அப்புறம் எதுக்கு பேண்ட்ல ஒண்ணு கடிச்ச? இதே நிலைமை இவர் கோயம்புத்தூர் தெற்குல நின்னாருன்னா இனி என்னென்ன ஆக போகுதுன்னு பாருங்க. நீ வந்து போலீஸ்காரனுக்கே இவ்வளவு பயந்த, சிபிஐ அதிகாரிகளுக்கு அங்க கோயம்புத்தூர்ல இருக்குது பெரிய ஆக்டோபஸ் ஒண்ணு இருக்கு, வேலுமணின்னு ஒரு ஆக்டோபஸ். அந்த ஆக்டோபஸ் கையில சிக்குனாருன்னா சின்ன பின்னமா போயிடுவாரு. நான் இப்ப சொல்றேன், வேலுமணி என்ற ஆக்டோபஸ் மிகப்பெரிய ஆக்டோபஸ். நான் ஏன் சொல்றேன்னா 2021ல அதிமுகவுக்கு எதிரான மனநிலை வீசுச்சு அப்படின்னு திமுக பொய் பிரச்சாரம் பண்ணாங்க. திமுகவுடைய பிரச்சாரம் எடுபட்டுச்சு, ஆட்சிக்கு வந்து திமுக வந்தாங்க. ஆனா திமுக ஒரு தொகுதியை கூட கோவையில ஜெயிக்க முடியல. அதுக்கு காரணம் யாரு? அந்த கோவை மக்களுக்கு நல்லது பண்ணி கோவையை பாதுகாப்பா வச்சிருந்த ஒரு ஆக்டோபஸ் எஸ்பி வேலுமணி. அந்த ஆக்டோபஸ் கையில செந்தில் பாலாஜி சிக்குனாருன்னா செதஞ்சிருவாரு. அது தெரியும் அவருக்கு. அதனாலதான் அவர் கரூர் கேட்டது. கரூர்ல நின்னா தோத்து போயிருவாருன்னு அவருக்கு செந்தில் பாலாஜிக்கு தெரியும். நான் எலெக்ஷன்லயே நிக்கலன்னே செந்தில் பாலாஜி சொன்னது ஸ்டாலின்ட்ட. ஆனால் ஸ்டாலின் சொன்னது என்னன்னா, ஒருவேளை நீ நிக்கலைன்னா மொத்த கொங்கு மண்டலமும் மீண்டும் அதிமுகவுக்கு போயிடும், கிடைக்கிற 1-2 சீட்டு கூட நமக்கு கிடைக்காது, டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க, தயவு செய்து போய் நின்று நீ அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடு, பர் செந்தில் பாலாஜியே நமக்காக நிக்கிறாரு, இனிமேல் நம்மளை யாரும் டெபாசிட் இழக்க வைக்க முடியாது, கண்டிப்பா டெபாசிட் வாங்க வச்சிருவாரு அப்படின்னு காட்டுறதுக்கு செந்தில் பாலாஜி அங்க போயிருக்காரு. கோயம்புத்தூரும் சரி, கரூரும் சரி, கொங்கு மண்டலம் மொத்தமாக கொதித்து போயிருக்கிறது. ஏமா கொங்கு மண்டலம் கொலை மண்டலமானது உனக்கு தெரியுமா? இந்த கிராமப்புறத்துல வந்து தோட்டம் வீடுகள் இருக்கக்கூடிய முதியவர்கள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டார்கள். செயின் பணத்தெல்லாம் அந்த குற்றவாளி, உண்மை குற்றவாளி இதுவரைக்கும் எவன் தெரியல. யாரோ பிடிச்சிட்டு போறாங்க, அடுத்த நாள் அங்க ஒரு குற்றம் நடக்கும், இங்க ஒரு குற்றம் நடக்குது. கோயம்புத்தூர்ல எல்லா இடத்துலயும் இப்படிதான் நடந்துச்சு. இதுக்கு காரணம் யாரு? திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொங்கு மண்டலத்தில் ஜெயித்தார்கள். அங்கிருந்த கூடிய பாதுகாப்பு சூழ்நிலை கேள்விக்குறியாச்சு. அதனால மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்களுடைய வேலுமணிக்கு நாங்க ஓட்டு போடுறோம், அவர் தலைமையில கொங்கு மண்டலம் எல்லாம் ஒண்ணு சேரும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. அவன் 28 அறிவிச்சால என்ன, 27 அறிவிச்சால என்ன, எல்லாமே பெயிலா போற கேண்டிடேட். அந்த கேண்டிடேட் பாஸ் ஆகாது, ஒண்ணுமே டெபாசிட் வாங்காது. அதனால தோக்குற கேண்டிடேட் அறிவிக்கிறதுக்கு அவங்க தயங்கிட்டு இருக்காங்க. அது யார் அறிவிச்சாலும் தோக்குறது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தமிழக டிஜிபியை வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றதுக்காக. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு அவங்க சொல்ல, தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபி. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியை வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதுக்காக இருக்கும்னா, வில்லிவாக்கத்துல தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாட்டில தூக்கி அடிச்சு வீசுறாங்க. பிரச்சாரங்கள் திமுகவிற்கு மட்டும் அதிக இடங்களில் பிரச்சாரம் பண்ணுவதற்கு அனுமதி கொடுப்பது, இந்த காவல்துறை திமுகவினுடைய கையால மாறி போயிருச்சு அப்படின்றத பல எதிர்கட்சிகள் தொடர்ந்து வந்து விமர்சனம் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப நீங்க பார்த்தா கூட தெரியும், சவுக்கு சங்கருடைய விஷயத்துல அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடினுடைய ஆசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு சம்மன் கொடுத்து அவர்களை கூப்பிட்டு மிரட்டி இருக்காங்க இந்த காவல்துறை. சவுக்கு சங்கருக்கும் கல்யாண சுந்தரத்துக்கு என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே இல்லையே. இவர் நமதம்மான்ற ஒரு பத்திரிகையோட ஆசிரியர் கல்யாண சுந்தரம். சவுக்கு சங்கர் ஒரு யூடியூபர். கருத்து சுதந்திரம் எல்லாத்துக்கும் இருக்கு. நீங்க பேசுறத என்னோட சேனல்ல போடலாம், அவர் பேசுறது என்னோட சேனல் போடலாம். ஆனா கருத்து சுதந்திரத்தின் குரல் வழியை நெருக்கிற மாதிரி இந்த காவல்துறை செஞ்சுச்சு. அவரை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு, நீ எப்படி போட்டா, உனக்கு எப்படி இது கிடைச்சிச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு கனிமொழி ஆபீஸ்ல தான் கொடுத்தாங்க, உதயநிதி ஆபீஸ்ல தான் கொடுத்தாங்க அப்படின்னாருல. இது வரைக்கும் கனிமொழிக்கும் உதயநிதிக்கும் சம்மன் போச்சா ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் இருந்து அப்படின்னு பார்த்தா ஒரு கேள்விக்குறி போகவே இல்லை. அப்போ இந்த காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? ஸ்டாலினோட கைப்பாவையா இருக்கு. அதிமுகவினுடைய தேர்தல் பிரச்சாரங்களை தடுப்பதற்காக கல்யாண சுந்தரத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிறாங்க.
அவருடைய நேரத்தை வீணாக்குறாங்க அப்படின்னா காவல்துறையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று இவர்கள் மனு கொடுத்தாங்க. அதிமுகவினுடைய மனுவின் பேர்ல அவங்க தான் போய் ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க தேர்தல் ஆணையத்துல. அதன் பேரில் வந்து காவல்துறை ஆணையர் மாற்றப்பட்டிருக்காங்க. இது அதிமுகவிற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி, காவல் ஆணையர் மாற்றப்பட்டது. ஏன்னா முன்னாடி இருந்த காவல் இயக்குனர்கள் எல்லாமே என்ன பண்ணாங்க, திமுகவினுடைய கைப்பாவை. இப்ப வந்திருக்காரு யாருமா, இப்ப வந்திருக்கிற சந்தீப் ராய், அவர் வந்து நேர்மையான அதிகாரியாகவும் இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய டைரக்ட் கட்டுப்பாடாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. நேர்மையா செயல்படணுமா? ஒரு கட்சிக்கு ஆதரவும் இன்னொரு கட்சிக்கு எதிராகவும் செயல்பட்டாலும் நீ எப்படி நேர்மையா இருப்ப? உன்னை நம்பி எப்படி இந்த நாட்டை கொடுக்க முடியும்? அதனால தேர்தல் ஆணையத்தின் சார்பில் அவங்கள மாத்திருக்காங்க, வரவேற்கத்தக்கது. குறிப்பா என்ன நான் சொல்றேன், தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, குறிப்பாக இந்த சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா IPS IAS அதிகாரிகளும் உடனடியாக மாற்றியமைத்து தேர்தல் ஆணையத்தின் சார்பில் புதியதாக அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் அப்படின்றத ஒரு ரெக்வஸ்டா நாங்கள் வந்து உங்களுடைய பாதம் தொட்டு கேட்குறோம். ஏன்னா தேர்தல் நேர்மையாக நடத்தப்பட வேண்டும் என்று எல்லா கட்சிக்காரர்களுக்கும் மனதில் ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை நிறைவேண்ட வேணும்னா இந்த காவல்துறையினரை மாற்றணும். குறிப்பாக ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர், காவல் துணை, அங்கே அந்த கூண்டோட அந்த போலீஸ் ஸ்டேஷனை மாற்றணும் அப்படின்னு நாங்கள் ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறோம். இதே போல பல்வேறு அரசியல் தகவல்களுடன் நாளை நம்ம அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.